கரெக்டா புரியணுமா இல்லையா? புரியிற இடம் வரணுமா இல்லையா? அதை உஸ்தாத் ஒரு பாட்டில எப்படி சொல்றாங்கடா, ஏகம் என்ற பெருங்கடலில் இணைந்து விட்ட உள்ளமோ, இணைந்து விட்ட உள்ளம் திசை அறிந்து செல்வதால் போக வேண்டிய அந்த திசையை அறிஞ்சி செல்வதால் போறதால சேரும் இடம் சொர்க்கம். அப்ப அங்க இங்க உடலை மறந்த உடனே அங்க கனவுல வந்தாலும் அங்க கட்டுண்ட நிலையில ஒளிம்பினாலும் அவர் என்ன செய்ய மாட்டாரு, சொர்க்கத்துக்கு போக மாட்டாரு. திரும்ப இங்க வந்து இங்கேயும் கட்டுண்ட நிலையில வந்து உடலை நான் நின்று உணர்ந்துக்கிட்டு நிஜமனை நம்பிக்கிட்டு நின்றாலும் அவர் எங்க போக மாட்டாரு, இது இடது சைடு, இடது பக்கம். இடது பக்கம் ரசூலுல்லாஹ் நரகத்தை கண்டாளாம். இந்த ரெண்டு நிலையிலையும் இல்லாம மத்திபத்தில வந்து அந்த உறங்கி கிடக்கிற அறிவை தட்டி ஒழுப்பி அந்த நான் என்று உணர்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் தான் என்று சொல்லி அந்த அறிவை விழிக்க வச்சு அந்த நான் என்கிற உணர்வுல கவனிச்சா, நோக்கினா, உண்மை செல்றேன் கேட்பாயா, உண்மை களிமா உனை ஹக்காய் உணரச் செய்யும் ஓதாயா. இதுதான் நிலை, இதுதான் நிலை, இதுதான் நிலைக்க வேண்டிய இடம். இப்படி நிலைக்க வேண்டிய ஜன்னத்துக்கு போற இந்த வலது சைடு, வலது பக்கமாக ஜன்னத்தை பார்த்தேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னது இதுதான். அப்ப இப்ப இடது பக்கம் இருந்தா, இடது பக்கம் திரும்பினா நரகம் இருக்கு. வலது பக்கம் திரும்பினா என்ன இருக்கு, ஜன்னத் இருக்கு. இடது பக்கம் பார்க்கிறேன்டா கட்டுண்ட இந்த கண்ணை கொண்டுதான் பார்க்கலாம். இந்த கட்டுண்ட புலனுக்கு அமைவாத்தான் இடது பக்கம் தெரியும். வலது பக்கத்தை பார்க்கிறேன்டா இந்த கட்டுண்ணாத எந்த கட்டுப்பாட்டிலையும் இல்லாத கல்பு கண் திறக்கப்படணும். அறிவு விழிப்படைஞ்சா கல்பு கண் திறக்குது, கல்பு கண் திறக்கப்படுகிறது என்கிறதுக்குரிய அர்த்தம் அதான். இப்ப என்ன அப்திபம்ங்கிற அந்த நிலைய உங்களோட கட்டுண்ட புலனுக்கு அமைவா உங்களோட கண்ணால பாக்குறீங்களா, உங்களோட உள்ளம் பாக்குதா? அப்ப நான் என்று சொல்லி அந்த இருக்கிற உணர்வு அல்லாஹ் என்று சொல்லி உள்ளம் நம்புதா? அப்படி உள்ள நம்பி அந்த உணர்வுல ஒன்றிக்கிறதுக்கு உள்ளம் அந்த உணர்வை தியானிக்குதா, திக்ர் செய்யுதா? அப்ப உன்னை நீ உணர்ந்து கொள்ள, உன் நிலையை அறிந்து கொள்ற நிலம், உன் அறிவை பயன்படுத்தி அந்த ஊடகத்தை புரிந்து கொள்ற இடம். இப்ப உயர்நிலைய ஊடகம் மலக்காடியாக மாறுது. இப்ப இன்னைக்கு மலக்குகள் வந்து இறங்குவாங்க. என்னத்துக்கு? உங்களை கூட்டிட்டு போறதுக்கு, ஜன்னத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் உங்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செஞ்சு அதுல இருப்பாட்டுறதுக்கு. எங்க மறுமையிலையா? இம்மையில இங்கதான். ஆரம்ப பிள்ளைகள் ஆரம்பத்தில் உள்ள விஷயங்களை சொல்லி வச்சு கொண்டு போறாங்க. அது இருக்கட்டும் ஒரு பக்கம். உண்மை இதுதான். இப்ப ஜன்னத்துக்கு போறதுக்கு இப்ப ரெடியா நீங்க? அப்ப அந்த வத்தி பத்தில நில்லுங்க. உங்களை என்ன செய்யும்? இப்ப ஜன்னத்து சூழும். நீங்க சம்பந்தப்படுறதிலிருந்து உங்களோட உள்ளம் சம்பந்தப்படுத்தப்படுறதிலிருந்து எல்லாம் ஜன்னத்தா மாறும். என்ன அது? இறைவனை ஏகனா ஏற்றவர் உள்ளம் இன்பம் விளையும் சொர்க்க நிலம். இப்ப எங்க இருக்கு ஜன்னத்து? யாரு மூடி வச்சிருக்கா ஜன்னத்தை? யாரு ஜன்னத்துக்கு போகாம இருக்கா? அல்லாஹ்வை கொண்டு போய் உங்களை போடணும், இல்ல நீங்க போகலாமா?
அப்ப அல்லாஹ் என்னன்னா அதுக்கு போற வழியை காட்டுவான், வழக்குகளை கொண்டாந்து. இந்த காட்டிச்சாரானா இல்லையா? உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்ப இப்ப இங்க நாம அதிகமாக தரல்களும் உலகத்தோட சம்பந்தப்பட்டும் நம்மளோட உள்ளத்தை வம்பளக்கிற உள்ளமாக மாற்றினோம்டா, மாறுபட்டு சென்ற ஒரு வகை அறியாத சுமையை ஏற்றி என்ன செய்யும்? நரகத்தில், ஹாவியாங்கிற நரகத்தில் போ. இப்ப அந்த உள்ளத்தை இங்க சம்பந்தப்படுத்தாம, இங்க உள்ள தரல்களை போட்டு நிரப்பாம, அந்த மத்திய நிலையில் அந்த உள்ளத்தை சரிப்படுத்தி அந்த உள்ளத்தில உறங்குற அறிவை தட்டி எழுப்பி அந்த உணர்வை, உள்ளம் என்பது வெள்ளாடு, உறுதியாக கட்டி தீநீடு சாப்பாடு கொடு. திக்கிர் என்கிற தீனிடங்க, ஞாபக நினைவுபடுத்தல் என்கிற சாப்பாடை கொடுங்க. அப்படி அந்த உள்ளத்துக்கு இந்த நான் என்று இருக்கிறது பிரான நரம்பை விட சமீபமாக அல்லாஹ் இருக்கிறதாக நினைவுபடுத்தல், திக்கிர், தியானத்தை கொடுத்தீங்களா, அது எந்நேரமா அந்த உள்ளம் எங்க நிற்கும்? மத்தியபத்தில நிற்கும். இப்ப நீங்க யார உணர்றீங்க? அல்லாஹ்வை உணர்றீங்க. அப்படி அல்லாஹ்வை உணர்ற அந்த உள்ளம் ஜன்னத்தா மாறாதா? அப்ப இப்ப ஜன்னத்தாக்குற உள்ளத்தை ஜன்னத்தாக்குறதுக்கு உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்? எவ்வளவு தூரம் போகணும்? எவ்வளவு செலவழிக்கணும்? நேரத்தை மட்டும்தான் இருக்கணும். உங்களோட நேரத்தை என்ன செய்யணும்? அந்த உள்ளத்தில சரிப்படுத்தி அந்த விழிப்பை எடுத்து அந்த அறிவை உறங்க விடாம அதை உணர்ந்து கொண்டே இருக்கிற நிலைக்கு சரிப்படுத்துற அளவுக்கு ஒரு ஜிஹாது செய்யணும். இதுதான் ஜிஹாது. உங்களோட உள்ளத்தோட நீங்க போராடுறதுதான் யுத்தம். இதுல ஜெயிக்கணும். நாம இதுல ஜெயிச்சோமா இந்த உலகத்தையே ஜெயிச்சிடும், இந்த உலக வாழ்க்கையே ஜெயிச்சிடும். அறியவே பிறந்த நான் அறிஞ்சிடுவேன், அந்த அறியிற வழியில நான் இருப்பேன். பிறந்த நோக்கம் என்ன செய்யும்? மீனைக்கு நிறைவு. அப்ப இப்ப புரிபடுகிறதா? அனிஸ் பாத்தியமான கேள்வி கிளியரா? இப்ப அப்ப இங்க வந்து இன்னா நிக்கிறதும் என்ன இடம்? உலகம், கனவுதான். கட்டுண்ட துனியா, சரியா? காலத்தில் கட்டுண்ட கனவான துனியா அங்க. அப்ப இது என்ன? இந்த துனியா காலத்தில் கட்டுண்டிருக்கிற ஒரு கனவான துனியா. இத ஒசாது ஒரு நீண்டது ஒரு கனவுங்க. அப்ப இதுக்கும் கனவுதான். அப்ப இங்க யாரு நிலைக்கலாம், யாரு நிலைப்பா, யாரு நிஜம் பண்ணி இருப்பா? இங்க யாரும் இருக்க முடியாது. கனவுல யாராவது நிலைப்பாளா? கனவுல யாராவது நிலைச்சி இருக்கலாமா? கனவுல யாராவது நிலைச்சி வாழ்றாளா? யாராவது நிலைச்சி வாழ்றாக என்று நாம் இந்த சரித்திரம் ஒன்றிக்கா? அப்போ இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த கனவு என்ன செய்யும்? கலை. இதே மாதிரி நாம உறங்கினத்துக்கு பிறகு வெளியாகிற கனவும் கலையுதா இல்லையா? அது கலைஞ்ச அனுபவம் என்று நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? அப்ப அது அந்த கனவு கலைஞ்ச மாதிரி இந்த கனவும் கலைகிற நேரம் வாரத்துக்கு இடையில இந்த கனவும் கலைஞ்சி ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆகிறதுக்கு இடையில இந்த மத்தியபத்தில நான் இருக்கேன் என்று சொல்லி நான் என்கிற இந்த உணர்வை பிடிச்சி அந்த உணர்வை சரிப்படுத்தி அறிவை விழிப்பாக்கி உறங்காம அந்த அறிவை பார்த்துக்கிட்டோம்டா நித்தியமாக இருக்கிற அந்த ஜன்னத்தில இந்த இம்மையில இந்த உலகத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிதான் நமக்கு காட்டப்பட்டிருக்கிற வழி, இந்த மிகராஜ் வழி. புரியுதா? அப்ப உலகத்துல இப்ப ரைட். அப்ப இது உறவாட்டம் ரெக்கார்டும் பண்ணியிருக்கேன். இது ஒரு இன்னும் 2-3 நேரம் கேளுங்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் புரியணும். இந்த தியானம், இந்த திக்ர் எவ்வளவு முக்கியம்ங்கிறத விளங்கும்.
நீ உஸ்தாத் சொல்றாங்க தியானத்தை விட்டு நீ வாழாதே. அப்படின்னா வாழாண்டு செல்லல, வாழுங்க, தியானத்தோட வாழுங்க. இன்னொரு பாட்டுல சொல்றாங்க, உன்னை நீ உணராத உயிரற்ற பிணமாய் உலகிலே வாழ்வது வாழ்க்கை இல்லைங்க. அப்ப என்ன, நான் உணர்ந்து உயிர் உள்ளவனாக இந்த உலகத்துல வாழ்றதுதான் என்ன வாழ்க்கைங்க. அதெல்லாம் வாழ்ந்து பார்க்கிறோம் இல்லையா? அப்ப நாம அப்ப முக்கியமா இந்த தியானம் முக்கியம், இந்த திக்ர் செய்யறது முக்கியம். இதை நான் செஞ்சு உங்களுக்கு தரையலாம், நான் சொல்லி தந்துடலாம். நான் சொல்லி தந்தோன்னு நீங்க கேட்டு போட்டுவோ மரம் உங்களோட வளமையான வேலையில நீங்க செஞ்சுக்கிட்டு போனா நான் வந்திருந்து உங்களுக்கு தியானம் செய்ய உங்களோட இடிப்புல இருந்து செய்விக்கலாமா? அப்படி என்ன இந்த உறவாட்டம் தேவையா? அந்த உறவாட்டம் என்னத்துக்குன்னா உங்களுக்கு இந்த உண்மையை உணர்ச்சி நீங்க போய் இடிக்க வேண்டிய உங்களோட சொந்த இடத்தை காட்டி அதை விட்டுறாதுங்க, அதுல உட்காருங்க, அதுல இடிங்க, அதுல உணர்ந்து கொண்டு இடிங்க. உங்களோட ஏக வியாபகத்தன்மை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுவான் என்று சொல்லித்தரத்துக்கு, அந்த நிலையை நினைவூட்டுறதுக்காகத்தான் இந்த உறவாட்டம். அதனால உறவாட்டம் நடக்கிற நேரத்துல மட்டும் உங்களோட உள்ளத்தை சரிப்படுத்தாம ஏனைய நேரங்கள்லையும் சரிப்படுத்தி பயிற்சி செஞ்ச. ஒரு ஓப் ஆயிட்டீங்களா, நல்ல ஃப்ரீ ஆயிட்டீங்களா, அப்படியே போய் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உள்நோக்கா கவனிச்சு அந்த உணர்வை கொஞ்சம் என்ன செய்யுங்க, நோக்குங்க. அந்த உணர்வை நோக்கினீங்கன்னா உங்களோட அறிவு விழிக்கும். அது இப்ப நோக்கினோன்னா இப்ப இன்றைக்கே விழிக்கும் எடுத்தீங்கன்னா பிள்ளை அப்படி விழிக்காது. இத்தனை வருஷம் எவ்வளவு குப்பையை கொண்டு வந்து போட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொன்றா அது கிளியர் பண்ணி தரவுகளை எல்லாம் நீக்கி உள்ளத்தை தனிமைப்படுத்தி அது விழிப்ப எடுத்துட்டா அதுக்கு மேல நான் ஒன்று உங்களுக்கு செல்ல தேவையில்லை, நீங்க என்கிட்ட சொல்லுவீங்க. சரி, அப்ப இதோட கொஞ்சம் ஓப்பாகும். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும்.